நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது கம்பெனி நிறுவனத்தை பற்றியும் நம்முடைய இந்த விழாவை பற்றியும் மிஸ்டர் தன்ராஜ் சார் ஏவிபி அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசலாமா? ஸோ நாம் எதுக்கு வந்திருக்கோன்றது தெரியும், சில விருந்தினர்களுக்கு தெரியாது. பேசலாமா? மைக்கோட தான் பேசலாம். ஸோ நிகழ்ச்சி நிரல் நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு விழா மாணவர்களின் கல்வி தகுதியை உயர்த்துவதற்காக ஃபியூஷன் நிறுவனத்தினால் நடத்தப்படுகிறது. அதாவது பல உறுப்பினர்களின் பிள்ளைகள் 10வது படிப்போடு அவர்களுடைய படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். அதை ஊக்கப்படுத்தும் விதமாக 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் வரை அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களுடைய நிறுவனர் மிஸ்டர் தேவேஷ் சார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த புரோகிராமை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலியமாக 11வது படிக்கும் அனைத்து இது இப்போ முடிய போகிற ஆண்டு ஃபைனான்சியல் இயர் முடியுது. இந்த முடிந்த வருஷத்தில் 11வது படிக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கு 8000 ரூபாய் அப்படிங்கிற கல்வி உதவித்தொகை நாம் வழங்குகிறோம். அதை செனர்ஜிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கூட்டு முயற்சியால் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் வந்திருக்கும். ஸோ அதன் மூலயமா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து அடுத்த வருடம் அவர்களை தொடர்ந்து படிக்க ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஒரு சின்ன முயற்சி அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர்களையும் வரவேற்கிறேன். அவர்கள் ஏற்கனவே பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. நன்றி சார். எங்கள் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மிஸ்ஸஸ் மீனாட்சி மேடம் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். Good afternoon, everyone. Good afternoon, so it's good morning. I'm Meenakshi. I'm from the CSR team of Fusion Microfinance. So many of you are here presently today. A customer has our company and have been receiving loans to empower yourself or to support your families, or to start a shop or set up your own business, doing something for your own self and to improve your family status. So in the CSR team, what happens in the CSR is the company which you are getting loan from is doing a social responsibility and is doing social initiatives. Like you guys have received, many of the kids have received a scholarship of 8,000 rupees in their 11th class, and this is part of our project SHA. This is an education-based initiative where we have been supporting people, families from low-income families, and to complete their higher education. Apart from project. அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்க. அவங்க வந்து நம்ம ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸில் சிஎஸ்ஆர்னு ஒரு டீம் இருக்குது. அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அது ஒரு பெரிய டீமே இருக்குது. அந்த டிவிஷன்லேருந்து வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் சிக்ஷா அப்படின்றது என்ன அப்படின்னாமா 10th யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ, அதாவது நம்ம கம்பெனியோடைய கிளையண்ட் லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் கிடையாது, மற்ற ஜென்ரல் பப்ளிக்லேயும் நல்லா படித்த பசங்க அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 8,000 ரூபாய் 10th முடித்தவங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க எங்ககிட்ட வெள்ளூரில் மட்டும். அதில் நீங்கள் உங்களுடைய பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். Similar to Project Shiksha, we have other education
other initiative as well. Like we have been implementing solar panels across India. In schools and government office, we have been providing police barricade that has also been implemented in Tamil Nadu and in other states as well. Apart from that, we have a project OJUS where we get cataract surgeries and eye checkups under that. We also organize FLPs and health camps on regular basis, which most of you might have attended when it happened here. So we have been doing social initiative as we want, because Fusion is a company that is totally run based on empowering of women. And similar to that, the CSR is also run in empowering those women and their families. And we hope to continue supporting that. Thank you. ஸோ நம்ம நிறுவனம் வந்து வெறும் இந்த ஸ்காலர்ஷிப் தரது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடான கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ கேம்ப்ஸு ப்ளஸ் கேட்ராக்ட் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். வீல் சேர் வந்து நம்ம நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நம்ம இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வேலூர் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற 22 மாவட்டங்களில் கம்பெனி இருக்குது. அந்த 28 மாவட்டங்களில் இருக்கிற ஒரு 1100 பிரான்ச்சஸ்லையும் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, ஃப்ரீயாக வீல் சேர் சப்ளை பண்ணுறது, ஃப்ரீயாக வந்து ஹை கான்ட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது, ஹெல்த் கேம்ப், அதே மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து இந்த டிராஃபிக்லாம் ரொம்ப வந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான பேரிகேட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு சில பொது நிறுவனங்களில் வந்து வாட்டர் கூலர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டீம் வந்து நிறுவனத்துக்கு சார்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக எல்லாரையும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஷி ஆல்சோ கன்வேட் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. தேங்க்யூ. காலை வணக்கம். இந்த ஃபியூஷன்ஸ் பினான்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு வருகை தந்திருக்கும் மிஸ்ஸஸ் மீனாட்சி ஃப்ரம் டெல்லி சிஎஸ்ஆர் அவர்கள், மிஸ்டர் கார்த்திகேயன் சீனியர் ஏவிபி அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், மிஸ்டர் தன்ராஜ் ஏவிபி அவர்களுக்கு வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து படிக்கிற பிள்ளைகளை ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கல்வி தான் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போதான் நம்ம இந்தியா லெவலுக்கு எல்லாமே நம்ம நாடுகள் போகும்போது நம்ம நாடு முன்னேறும். அதுக்கு இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் எடுக்கிறவங்க வந்து ஒரு கல்விக்காக உங்களுக்கு 77% மார்க் யார் எடுத்திருக்காங்களோ 10% பசங்களுக்கு தான் அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் நிதி நிறுவனத்திலிருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி போடுறது 14 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் நம்ம நார்த் சைடு சவுத் சைடுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரைஸ் கிளப் மாதிரி இடம் கொண்டு இது பண்ணுறோம். நார்த் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க போடுறது 22 மாநிலம் போட்டிருக்காங்க. உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், நிறைய அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு இடமே ஸ்கூலே கிடையாது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவங்க போயிட்டு 14 வருஷமா சர்வீஸ் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கனவு எழுப்பி அவங்க பார்த்து தெரிவிச்சிடலாம். ஏன்னா கடன் கொடுக்கறது மட்டுமே இல்லாமல் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது. பிள்ளைகளை ஊக்குவிச்சா நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம முன்னேறுவோம், மற்ற நாடுகளை போட்டி போடுவோம். கல்வி தான் மெயின். ஜப்பானீஸ் வந்து இன்னைக்கு முன்னேறினா காரணம் அவங்க தாய்மொழியில அந்த கல்வி கற்று நல்ல முன்னேற்றமாகி வல்லரசு அளவுக்கு வந்துருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேறினா காரணம் கல்வி தான். கல்வியை கொடுத்துட்டோம்னாலே வேற ஏதோ ஒரு படிப்பு சொல்லி கொடுத்தா போதும், பசங்க நம்ம நாடு முன்னேறிடும். அதுக்கு இவங்க ஒரு பெரிய உறுதுணையாக 14 வருடம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 வருஷமா இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு நான் கேட்டேன் எப்படி சார் கொடுக்குறீங்கன்ட்டு. சார் வர 14 படிக்க முடியாது, நாங்கள் வந்து யாரையும் பார்க்கறது இல்லை, 10லேருந்து 14 படிக்க முடியாத ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு மேற்கொண்டு படிக்க வைக்கிறோம். இதோட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா குறைஞ்ச கல்வி தகுதி மினிமம் +2 வந்துருச்சுங்க. அந்த 10வது முடிச்சுட்டு 12வது முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கணும். ரொம்ப நல்லா சிறந்த நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அது வெள்ளூரில் நாங்கள் லைன்ஸ் கிளப் நிறைய பண்ணுறோம். சார் நேற்று சொன்னோன்னே எங்களுக்கே ஒரு எங்கள் கவர்னர் ஆக்சுவலாக வந்து இருந்தது. ஷார்ட்டாக ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணதுனால அவங்க வர முடியல, இருந்தாலும் அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நாங்களும் அந்த லைன்ஸ் கிளப் மூலமாக நிறைய சேவை பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சேவை செஞ்சாதான் நம்ம நாடு முன்னேறும். அதுக்கு இவங்க பெரிய உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக திலகர் சார் அவர்கள் உரையாற்றுவார். ஃபியூஷன் நிறுவனர் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் மற்றும் இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஃபியூஷன் மைக்ரோ நிறுவனம் நமது முன்காலத்தில் நமது தமிழக முதல்வர் இருந்த காமராஜ் அவர்கள் முதலிலே நமது குழந்தைகள் ஏழை எளியோர்கள் படிக்க வேண்டும் என்று சத்துணவு காலை உணவு என்பது ஆரம்பித்து இன்றைய அளவில் டியூஷன் கொண்டு இன்று கல்வி கற்போருக்கு உதவிகள் செய்யும் வகையிலே இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்து வருகிறது. உண்மையில் இந்த டியூஷன் நிறுவனர் இது போன்ற கல்வியாளர்கள் பள்ளி படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள், அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் தேடி தேடி போயிட்டு இவங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இவங்களே ஒவ்வொருத்தரும் இவங்களை போல எல்லா மகளிர்களுக்கும் அங்கங்கே ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து படிப்புக்கு உண்டான செலவுகள் இவங்களை கடனாக கொடுத்து அவங்கள முன்னேற்றுவது பாடுபடுவது வந்து இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இது போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தான் இது போல உருவானது. ஒரு காலத்தில் காமராஜ் உருவாக்கி, அப்புறம் கருணாநிதி கலைஞர்கள் உருவாக்கி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார்கள் உருவாக்கி, அதுக்கப்புறம் இன்றைய அளவில் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் சத்துணவு குழந்தைகள் யாருமே வீட்டில் சமையலே செய்ய வேண்டாம், காலையில் எழுதுன்னு வீட்டுக்கு அதாவது ஸ்கூலில் போன சமையலுக்கு டிஃபன் சாப்பிட்டு அழகாக படிச்சுட்டு வரலாம். இனி வருங்காலத்தில் வந்து ஏன் இக்காலத்திலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து படிக்காத குழந்தைகளே கிடையாது. எல்லோருமே இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து எல்லாருமே படிப்பறிவு உள்ளவர்கள். ஆனால் இது போன்ற நிறுவனங்கள் நம்ம டியூஷன் வந்து இவ்வளோ வந்து நாம தமிழ்நாட்டில் மட்டும் தான் பண்ணுறோம், இவர்கள் இந்தியா முழுதுமே பண்ணுறாங்க. எல்லா குழந்தை கிராமங்கள் எல்லாம் போய் தேடி தேடி இந்த மாதிரி ஒரு ஆர்வலர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய எம்ப்ளாய்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறுத்துறதுக்கு பெரிய சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி நாங்களும் லயன்ஸ் கிளப் நாங்கள் நிறைய சேவை செய்கிறோம். நாங்கள் கண்ணோடி இது செய்கிறோம், டயாபிட்டிஸ் பண்ணுறோம், தென் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம். அது போன்ற டியூஷன் வந்து கல்வியாளர்கள் கல்வி கற்பவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் 10வது 11வது வரைக்கும் இன்னைக்கு காலையில் அதாவது 1வது தொடங்கி 10வது வரைக்கும் கவர்மெண்ட்டே செய்யுது. 10வதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட்டால் சில ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து இந்த டியூஷன் நிறுவனம் செய்வது வந்து சந்தோஷம் அடைகிறது. எனவே இந்த நிறுவனம் பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு ஆர்வமாய் நாம் அவர்களுக்கு முன்னோடியே இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக பிரகாஷ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை பொழுதிலே உங்களை எல்லாம் இங்கு சந்திப்பதிலே எங்கள் லயன்ஸ் கிளப்பின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே ஃபியூஷன் நிறுவனத்தின் மேலாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஃபியூஷன் நிறுவனத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து நம்மளுடைய மகளிரினுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கி மகளிர் வந்து இந்த சிஎஸ்ஆர் மூலியமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த அமௌண்ட்டு சிஎஸ்ஆர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டொனேஷனாக கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்காக 10வது படிச்சுட்டு 11வது போகிற பிள்ளைங்களுக்காக இவங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஃபியூஷன் நிறுவனத்தில் கடன் வாங்குறவங்க எல்லாருமே வந்து எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள்லாம் கடன் வாங்குறீங்க. இந்த கடன் வாங்குறது மூலிமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை, பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் ஃபியூஷன் நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த மாதிரி நிறுவனங்கள் எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னாக்கா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எங்கே போய் கடன் வாங்க முடியும்? நம்ம பக்கம் வீட்டுங்களில் நம்ம ஏதாச்சும் நம்ம கடன் கிடக்கு நம்ம கை மாற்ற கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எதாவது நகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சா கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு பத்திரம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த பத்திரத்தை வச்சு யார்கிட்டையாவது கேட்கணும்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நம்பிக்கை கிடையாது.
உங்களை பத்திரத்தை எங்களுக்கு கிரைம் பண்ணி கொடுங்க, எங்கள் பேர் மேலே கிரைம் பண்ணி கொடுத்தாக்கா உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட் தரோம். அப்படி தானே கொடுக்குறாங்க. மகளிருடைய முன்னேற்றத்துக்காக சமுதாயத்தில் கடன் கொடுக்குறது எந்த நிறுவனம் இருக்குது? எந்த நிறுவனமும் கிடையாது. அப்படி நம்மளுக்கு வந்து இவங்க வந்து முன்னணின்னு நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா மகளிருக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய பாக்கியம். உண்மைதானுங்க? இவங்க கடன் கொடுக்குறது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்னொரு விஷயம், இப்போ இவங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் சிஎம்சிக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மகளிர் குழு இருக்கிறாங்க. அந்த மகளிர் குழுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாம் அந்த மகளிரே தயார் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொருளுங்க தரமாக இருக்குது. அந்த இடத்துல நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு நிதி நிறுவனத்தில் அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை வந்து அந்த கடையை நடத்துறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலியமாக அவங்க டெவலப் ஆகுறாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, இந்த ரேடியாலஜி கோர்சஸ் இல்லையா, அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. நாங்கள் போனால் கேட்குறது உண்டு. அந்த வகையில் இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிற பாப்பா ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்குது, நல்ல வருமானம் வருதுன்னாக்கா அவங்க குடும்பம் பொருளாதாரம் உயராதா? கண்டிப்பாக உயரும். அந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற தொகையை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துங்க, உங்களுடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. டெட்டாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி நீங்கள் கடனில் வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த கடனை அடைச்சி மேலே வரது தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க, படிப்புக்காக ஊக்குவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் குழந்தைங்களை வந்து தாய்மார்கள் தான் வந்து சமுதாயத்தின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்களை நல்ல தனமாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. இப்போது வீட்டில் வந்து ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க உழைக்கிறதுக்கு போயிடுவாங்க. காலையில் போனால் அவங்க நைட்டு தான் வருவாங்க. உழைச்சி நமக்கு அமௌண்ட் கொண்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனால் வீட்டில் வந்து பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கிறாங்களா, நல்லா படிக்கிறாங்களா, குடும்பத்தை வந்து வழி நடத்தி கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் சமுதாயத்தின் முதுகெலும்பு. இன்றைய இளைஞர்கள் வந்து எத்தனையோ விஷயத்தில் வந்து சீரழிகிறாங்கன்னாக்கா அவங்க தாய்மார்கள் வந்து கண்டிக்காததுனால மட்டும்தான் அந்த இளைஞர்கள் சீரழிகிறாங்க. நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும், நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும்னாக்கா நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கண்டித்து வளர்க்கணும். ஒரு முறை வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் நேர்மையான வகையிலும் நியாயமான வகையில் வளர்த்துட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்க சீரழித்துக்கு எந்த காலத்துலையும் அனுமதிக்கவே மாட்டாங்க. அது அவங்க உடம்புல பழகிடும், அவங்க ரத்தத்தில் ஊறிடும். அந்த விதமான ஆணித்தரமான ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம்னாக்கா காலையில் தூங்கி எழுந்த உடனே பல் தொலைக்கிட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு உடனே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவனா இருங்க, காலையில் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை, இந்துவாக இருந்தாக்கா இந்து சாமி, கிறிஸ்டியனாக இருந்தாக்கா இயேசு, அந்த மாதிரி எந்த தெய்வத்தையாவது நீங்கள் அந்த வணங்குற பழக்கத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். அதே நேரத்தில் குழந்தைங்க என்ன பண்ணணும், வெளியில் போக சொல்ல அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். கடவுளை எப்படி தினந்தோறும் நீங்கள் வணங்குறீங்களோ அந்த மாதிரி தாய் தப்பனார் காலையும் விழுந்து வணங்கணுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வடநாட்டில் நிறைய பேர் வியாபாரிகள்லாம் பார்த்துருக்கேன். நான் பெரிய பெரிய வியாபாரி கிட்ட நான் பழகியிருக்கிறேன். அண்ணன், தம்பி, அப்பா. அப்பா வந்து கடை நடத்துவார், கடையினுடைய முதலாளி அப்பா தான். அப்பா வந்து அவருடைய நிலம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ராஜஸ்தான் போயிட்டு இருப்பாரு. அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு ஹாலில். அப்போது தம்பி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய நகை கடையை திறக்கிறதுக்கு சாவி எடுத்துன்னு போகிறாரு. அவங்க அண்ணன் உட்காந்துருந்தாக்கா சாவி எடுத்துன்னு கடைக்கு போகிறப்ப அவங்க அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு. அப்போது அந்த குடும்பத்தில் வந்து அந்த அண்ணன் தம்பிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குமா இருக்காதா? அப்பா ஸ்தானத்தில் அண்ணனை பார்க்குறான், தம்பியினுடைய குடும்பம் தான் குடும்பம்னு என்னவன எண்ண மாட்டானா? அந்த மாதிரி ஒத்துமை வரனாக்கா நம்மளுக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒழுக்கத்தில் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மகானன் தான் சொல்லலாம். அவர் கடைசி காலத்தில் நம்ம குடியரசுத் தலைவர் மாளிகை விட்டு வெளியே வராரு. வெளியே வர்றப்போ அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு இந்த பூங்காவில் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆளுங்களை நியமிச்சிருப்பாங்க, வேலையாட்களை. இந்த சூட்கேஸை எடுத்துன்னு வெளியே வராரு. அந்த தண்ணி பிடிக்கிற நபரை கூப்பிட்டுட்டு, அப்பா இங்கே வாப்பா. என்னங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, இந்த சூட்கேஸ் மேலே கொஞ்சம் தண்ணி பிடிங்க ஐயா. எதுக்கு ஐயா சொல்கிறீங்க? இல்லை, நான் இந்த சூட்கேஸில் நான் இங்கிருந்து நான் வெளியே போகிறேன் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை விட்டு, இங்கே இருக்கிற தூசு கூட எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது எந்த இலவசமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வேண்டாம், நாம் என்ன கஷ்டப்பட்டோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு கூட வரணும் அப்படின்னு நினச்சி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை ஒழுக்கமான வகையில் கொண்டு வந்து அவங்கள ஒரு நல்ல வேலைகளை உருவாக்கி நேர்மையான அரசு அதிகாரிகளாகவும் நேர்மையான அரசியல்வாதிகளாகவும் நேர்மையான பணியாளர்களாகவும் நாம் உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்முடைய தாய்மார்கள் கடமை தான்.
அதனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து வளமான ஒரு எதிர்காலம் வரணும்னா பிள்ளைங்களை ஒழுக்கமாக நடத்தி உங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த ஃபியூஷன் நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய பல மதிப்புமிக்க ஒரு பொருளாதாரத்தால் உங்களுடைய நிறுவனங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உயரணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார் உங்கள் உரையாடலுக்கு. அடுத்ததாக கண்ணன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு 2 வார்த்தை. கண்ணன் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வீட்டில் இருக்கும் எங்களுடைய சில பெரும்பாலும் எங்கள் லைன்ஸ் கிளப்பினுடைய சங்கத்தை சேர்ந்தவங்க தான். நாங்கள் ஏற்கனவே